Welcome to our channel. 12th Maxல example 7.9 discuss பண்ணலாம். Salt is poured from a conveyor belt at a rate of 30 cubic meter per minute, forming a conical pile with a circular base whose height and diameter of base are always equal. How fast is the height of the pile is increasing when the pile is 10 meter height. ஓகேவா, நல்லா கிளியராக கவனிங்க. சால்ட் இஸ் பவுட். பவுட் மீன்ஸ் கொட்டுதல்னு சொல்லுவாங்கள்ல. சால்ட் வந்து மேலேருந்து கொட்டுது. எதுலேருந்து? கன்வேயர் பெல்ட்லேருந்து கொட்டுது. என்ன ரேஞ்சில் சார் அப்படின்னா அட் ரேட் ஆஃப் 30 cubic meter per minute. சரியா, 30 cubic meter per minute என்ற ரேஞ்சில் ஒரு கன்வேயர் பெல்ட்லேருந்து சால்ட் வந்து உப்பு வந்து மேலேருந்து கொட்டுது. ஓகேவா, அப்படி மேலேருந்து கொட்டுறதுனால அது எதை ஃபார்ம் பண்ணுதுன்றாங்க? ஒரு கோனிக்கல் பைல். சரியா, ஒரு கூம்பு குவியல். பைல் மீன்ஸ் குவியல்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கிற ஒரு குவியலை வந்து அது ஃபார்ம் பண்ணுது. பார்க்குறப்போ அது ஒரு கோனிக் ஃபார்மேஷனில் இருக்குது. ஓகேவா, ரைட். அண்ட் ஆல்சோ ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறாங்க பாருங்களேன். அது என்ன ஷேப்பில் இருக்கான்? வித் சர்க்குலர் பேஸ். அதோட பேஸ் வந்து எப்படி இருக்குது? சர்க்குலர் பேஸாக இருக்குது. ஹூஸ் ஹைட் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் பேஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சால்ட் வந்து மேலேருந்து கொட்டுறப்போ எனக்கு கிரியேட் ஆகிற இந்த சர்க்குலர் கோனோட, நல்லா கவனிங்க, பேஸ் வந்து சர்க்குலர் கோன். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. ஆனால் ஃபார்மிங் வந்து கோன் ஷேப்பில் இருக்குது. ஆனால் அந்த கோனோட பேஸ் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது? சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. அந்த சர்க்குலர் பேஸோட ஹைட்டும் டயாமீட்டரும் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல். வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். இதை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? ஹவு ஃபாஸ்ட் இஸ் த ஹைட் ஆஃப் த பைல். அந்த குவியலோட ஹைட்டை என்ன ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுங்கள். எப்போ? இந்த பைலோட ஹைட்டு வந்து 10 மீட்டராக இருக்கப்போ. ஹைட் சிம்பிளாக சொல்கிறேன், ஹைட் 10 மீட்டராக இருக்கிறப்போ ஹைட்டோட ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். ஹைட்டு வந்து 10 மீட்டராக இருக்கிறப்போ ஹைட்டோட ரேட் ஆஃப் சேஞ்ச் சொல்லுங்கன்றாங்க. ஹைட்டை ஹெச்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஹெச்சோட ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறது DH/DTயை ஃபைன் பண்ணுங்கள். எப்போ சார் அப்படின்னா வென் ஹைட்டு 10 மீட்டராக இருக்கிறப்போ. கிளியரா? கொஸ்டின் கிளியரா? இந்த புக்கோட டயக்ராம் கூட உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கன்வேயர் பெல்ட் இந்த பிளேஸில் இருக்குது. இங்கேருந்து தான் என்ன பண்ணுறாங்க? ஸோ பவுட் மீன்ஸ் கொட்டுறாங்க. மேலேருந்து என்ன பண்ணுறாங்க? கொட்டுறாங்க. உப்பை கொட்டுறப்போ அது பார்க்குறதுக்கு ஒரு கோன் ஷேப்பை க்ரியேட் பண்ணுது. மேலேருந்து உப்பு கொட்டுறப்போ உப்பு கொட்டுது அப்படின்னா எது கவர் ஆகும்? இந்த கோனோட வால்யூம் தான் கவர் ஆகி வரும். என்ன ரேஞ்சில் உள்ள உப்பை கொட்டுறாங்க சார் அப்படின்னா 30 cubic meter per minute ரேஞ்சில் உப்பை மேலேருந்து கொட்டுறாங்க அப்படின்னா கம்பல்சரியாக எது ஃபில் ஆகும்? உப்பை கொட்டிட்டு வரப்போ இந்த கோனிக் ஷேப்பில் இருக்கிற அதோட வால்யூம் தான் ஃபில் ஆகி வரும். அப்போ வால்யூமோட ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் வால்யூம் வினா. வால்யூம் வியோட ரேட் ஆஃப் சேஞ்ச் dV/dt. இதுதான் எவ்வளவு? ஸோ 30 cubic meter per minute. கிளியரா? ஸோ மேலேருந்து உப்பை கொட்டுறாங்க அப்படின்னா இந்த கோனோட வால்யூம் தான் ஃபில் ஆகிட்டே வரும். அப்போ வால்யூமோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஃபில் ஆகுதுன்னா கொட்ட அது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குன்னு வைங்களேன். இன்க்ரீசிங் ரேட் ஆஃப் சேஞ்ச் தான். அப்போ வால்யூமில் இன்க்ரீசிங் ரேட் ஆஃப் சேஞ்ச் இருக்குது. எவ்வளவு? 30 cubic per minute. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 30 cubic meter per minute. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது dV/dtயோட வேல்யூ. இதை பார்க்குறப்பே கிளியராக இருக்குது. இது ஒரு கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது. அண்ட் ஆல்சோ பேஸ் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. இந்த பேஸோட ரேடியஸை நான் ஆர்னு எடுத்துக்கிட்டேன். இந்த கோனோட ஹைட்டை வந்து ஹெச்னு எடுத்துட்டேன். ஓகேவா? கோனோட ஹைட் என்னது? ஹெச். டவுட் இல்லையே? ஓகேவா? ஸோ இந்த கன்வேயர் பெல்ட் இருக்குது. கன்வேயர் பெல்ட்லேருந்து சால்ட் மேலேருந்து கொட்டும்போது இது ஒரு கோன் ஷேப்பை உங்களுக்கு கொடுக்குது. இந்த கோனோட ஹைட்டை நான் ஹெச்னு எடுத்துக்கிட்டேன். ரேடியஸை ஆர்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். கிளியரா? ரைட். ஸோ சொல்யூஷனில் டயக்ராம் வேணுன்னா ஃபஸ்ட்லேயே கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஒரு கோன் ஷேப்பில் ஒரு டயக்ராம் கொடுத்துட்றோம். பேஸ் வந்து சர்க்குலர் பேஸில் இருக்குது. கிளியரா? இந்த பேஸோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா இது, இந்த கோனோட ஹைட் இது. ஹைட்டை நான் ஹெச்னு எடுத்துகிட்டேன். ரேடியஸ் ஆர். இது ஃபுல்ஃபில்லாக பார்த்திங்கன்னா டயாமீட்டர். ஓகேவா? ஏபி இஸ் அ டயாமீட்டர். ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டயக்ராம் கிளியராக ஒரு கோன் கன்சிடர் பண்ணிட்டோம். இந்த கோனோட ஹைட் ஹெச், ரேடியஸ் ஆர், பேஸ் ரேடியஸ் தான் ஆர். ஸோ லெட் ஹைட் ஹெச் அண்ட் ஆர் பி தி ஹைட் அண்ட் த பேஸ் ரேடியஸ் ஆர். கிளியரா? கிவன் கொஸ்டினில் ஒரு லைன் இஃப் கண்டிஷன் கிளியராக இருந்தது. என்ன சார் அப்படின்னா ஹைட் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் த பேஸ். நல்லா கவனிக்கணும். இந்த சர்க்குலர் பேஸோட ஹைட்டும்
அண்ட் ஆல்சோ டயாமீட்டர் ஆஃப் த பேஸும் இந்த பேஸோட டயாமீட்டரும் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துறாங்க. சரியா? ஸோ ஹைட்டை நான் ஹெச்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். டயாமீட்டர் ஆக்சுவலாக 2 ரேடியஸ் தானே டயாமீட்டர். கிளியரா? ஸோ டயாமீட்டர் இஸ் 2 into ரேடியஸ். ஓகேவா? ஸோ சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ரேடியஸ். ஸோ த ஹோல் ஏபி தான் டயாமீட்டர் டி. டி இஸ் ஈக்குவல் டு 2r. சரியா? 2 times ரேடியஸ் தான் டயாமீட்டர். ஸோ ஹைட்டும் ரேடியஸும் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் அப்படின்னா ஹைட்டும் டயாமீட்டரும் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் அப்படின்னா ஹைட்டும் டயாமீட்டர் ஈக்குவலுங்கிறப்ப டயாமீட்டருங்கிறது 2 times ஆஃப் ரேடியஸ். ஸோ இந்த டேர்ம் ஈக்குவல். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹைட் ஹெச்சும் 2rம் ஈக்குவல். இம்பார்ட்டன்ட் இஃப் கண்டிஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எதுக்கு வேணாலும் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சார் ஹைட் ஹெச்சுக்கே வேல்யூ எடுத்துக்கிறேன், இல்லை சார் இதுலேருந்து ஆருக்கு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆரை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு இந்த மல்டிபிள் இருக்குது 2 ஒன் சைடு கொண்டு வந்து டிவைடில் வந்துடும். h/2 கூட இதை வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆர் பிளேஸ்மெண்ட்டில் நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ கொஸ்டினில் அவங்க கொடுத்துருந்த இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி ஒன் டேர்ம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹைட்டும் டயாமீட்டரும் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல்னு கொடுத்தாங்க. டயாமீட்டருங்கிறது 2 times ஆஃப் ரேடியஸ். ஸோ அதை கொண்டு வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஹைட்டும் 2 times ஆஃப் ரேடியஸும் ஈக்குவல். இது கொஸ்டினில் கொடுத்துருந்த இஃப் கண்டிஷன். அதை யூஸ் பண்ணி ஆருக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன், பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணால் தான் அவங்க கேட்குற கொஸ்டினை நாம் ஹைட்டோட ரேட் ஆஃப் சேஞ்சை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரியா? அண்ட் ஆல்சோ கிவன் தட் இந்த கன்வேயர் பெல்ட்லேருந்து சால்ட்டை உள்ளே கொட்டுறாங்க அப்படின்னா அந்த கோனோட வால்யூம் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வால்யூமோட ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறது dv/dt. சரியா? வால்யூமோட ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறது dv/dt. என்ன ரேஞ்சில் உள்ள அந்த சால்ட்டை கொட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ 30 cubic meter/minute இந்த ரேஞ்சில் தான் உள்ளே கொட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கன்வேயர் பெல்ட்லேருந்து சால்ட்டை உள்ளே கொட்டும் போது இந்த கோனோட வால்யூமில் தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் இருக்கும். எது ஃபில் ஆகிட்டே வரும் சார் அப்படின்னா வால்யூம் தான் ஃபில் ஆகிட்டே வரும். ஸோ வால்யூமில் சேஞ்சஸ் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பேஸ் பண்ணி. அதான் எவ்வளவு? 30 m³/minute. ஓகேவா? இப்போ நான் என்ன ஃபைண்ட் பண்ணால் போதும்? ஸோ டு ஃபைண்ட் நான் என்ன சார் ஃபைண்ட் பண்ணணும்னா ஹைட் ஹெச்ன்னு எடுத்துட்டோமா, ஹெச்சோட ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னன்னு சொல்லுங்கள், dh/dtயோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள். எப்போ சார் அப்படின்னா வென் இந்த சேம் ஹைட் வந்து 10 மீட்டராக இருக்கிறப்போ, ஹைட்டு வந்து 10 மீட்டராக இருக்கிறப்போ ஹைட்டோட ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னன்னு சொல்லுங்கன்றாங்க. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் இருந்தால் மட்டும்தான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்க கேட்குறதோட சொல்யூஷனை சொல்ல முடியும். ஈக்குவேஷன் எப்படி சார் நம்ம ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா எதை பேஸ் பண்ணி அந்த டிஸ்கஷன் இருக்குன்னு யோசிங்க. இந்த கன்வேயர் பெல்ட்லேருந்து சால்ட் உள்ளு கொட்டும்போது எது ஃபில் ஆகிட்டே வரும்? அந்த கோனோட வால்யூம் தான் ஃபில் ஆகிட்டே வரும். ஸோ வால்யூமை தான் நம்ம ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ லெட் V be the volume of the salt cone. ஓகேவா? therefore volume of the cone formula V is equal to 1/3 by r square h. ஈக்குவேஷன் ஃபுல்ஃபில்லாக ஹைட்டை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா நாம் சால்வ் பண்ணுறது பெட்டராக இருக்கும், ஈஸியாக இருக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கும். ஸோ 1/3 into π அப்படியே இருக்குது. இந்த ஆர் பிளேஸில் நம்ம வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஆர் பிளேஸில் வேல்யூ h/2ன்னு கொண்டு அப்ளை பண்ணலாம். ஸோ ஏன்னா ஆல்ரெடி நம்ம அவங்க கொடுத்த இஃப் கண்டிஷன்லேருந்து நம்ம அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆர் பிளேஸில் h/2 அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் இன்ட்டு ஹைட்டு ஹெச். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 1 into π/3 அப்படி இருக்குது. h the whole square h square divided by 2 the whole square 4. So h square divided by 4 into h. Simplify பண்ணிங்கன்னா pi divided by 3 4s are 12 into h cube. Clear? So equation volume fulfill எதை பேஸ் பண்ணி இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு? ஹைட்டை பேஸ் பண்ணி கன்வெர்ட் ஆகிடுச்சு. That is volume is equal to pi/12 into h cube. எனக்கு ஹைட்டோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பேஸ் பண்ணி தான் வேணும் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் t. டீயை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வியை டீயை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dv/dt is equal to pi/12 கான்ஸ்டன்ட், அந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். ஹெச் கியூபை டீயை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். பவரில் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தாலே எக்ஸ் பவர் என்ன தான் அதை கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா? இதை எக்ஸ் பவர் எண்ணில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா n into x power n-1 3 into h power 3 minus 1 2 டைரெக்டாக போட்டேன் இன்ட்டு செயின் ரூல். ஹெச்சை டீயை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dh/dt. டவுட் இருக்கா பாருங்கள்.
பை பை 2 கான்ஸ்டன்ட் மல்டிபிள் டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டோம். ஹெச் கியூப் எக்ஸ் பவர் என்ன கன்சிடர் பண்ணிவிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். 3 இன்ட்டு ஹெச் பவர் 3 மைனஸ் 1 இன்ட்டு ஃபங்க்ஷன் ஹெச்சை டீயை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா டிஹெச் பை டிடி. டவுட்லேயே இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? 4 கிளியரா? ரிமைனிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா பை பை 4 இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு டிஹெச் பை டிடி. ஓகேவா? நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். டிஹெச் பை டிடியோட வேல்யூ தானே ஃபைன் பண்ணோம். ஆல்ரெடி டிவி பை டிடியோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் வால்யூமோட ரேட் ஆஃப் சேஞ்ச். என்ன ரேஞ்சில் அங்கே அந்த சால்ட்டை கொண்டு வந்து கொட்டுறாங்க சார் அப்படின்னா, அதானே சால்ட் அங்கே உள்ளே கொட்டும்போது அப்போ தான் எனக்கு ஒரு கோன் ஷேப் க்ரியேட் ஆகுது. அப்போ அந்த கோனோட வால்யூம் தான் ஃபில் ஆகிட்டே வரும். அதுதான் வால்யூமோட ரேட் ஆஃப் சேஞ்ச். அதை நம்ம ஆல்ரெடி சம் ஸ்டார்டிங்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். 30 இது கொஸ்டினில் கொடுத்தது. அதை அப்படியே நோட் பண்ணிக்கிட்டோம். இஸ் ஈக்குவல் டு இந்த பை பை 4 அப்படியே இருக்குது. ஹைட்டு ஹெச் பிளேஸு எவ்வளோ கேட்டாங்க? ஹைட்டு வந்து 10 மீட்டர் ஆகிறப்ப தானே கொஸ்டின். ஸோ ஹைட்டு ஹெச் பிளேஸில் 10 அப்ளை பண்ணிங்க. த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஹெச் பை டிடி தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் லைன் காப்பி பண்ணிட்டோம். சிம்பிளிஃபை பண்ணலாம். பை பை 4 டேர்ம் அப்படியே இருக்குது. 10 த ஹோல் ஸ்கொயர் 100 இன்ட்டு டிஹெச் பை டிடி. ஓகேவா? ஸோ வி ஃபைண்ட் அவுட் டிஹெச் பை டிடி தானே. அதர் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த டிவைடட் பை 4 கிராஸில் மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 இன்ட்டு 4. ஸோ மல்டிபிள் இருக்குது 100 இன்ட்டு பை. மல்டிபிள் டேர்ம் இந்த சைடு வரப்போ டிவைடில் வந்துடும். 100 பை இஸ் ஈக்குவல் டு டிஹெச் பை டிடி. கிளியரா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் டேர்ம் பார்த்துங்க. ஸோ தேர்ஃபோர் டிஹெச் பை டிடி இஸ் ஈக்குவல் டு 2 3s are 6 divided by 5 pi. ஸோ ஹைட்டோட ரேட் ஆஃப் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 6 divided by 5 pi meter per minute. கிளியரா? தேங்க்யூ.